Hi guys, I am Rajkumar. I am freelancer. Today videos நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Google AdSense ல இருந்து எப்படி நம்ம earn பண்றது, அதுக்கு நாம எப்படிலாம் வொர்க் பண்ணனும் அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லப் போறேன். So first time என்னோட சேனலை வந்து யாராச்சும் நீங்க வாட்ச் பண்றீங்க அப்படினா சேனலை வந்து Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஒரு பிகினரா இருந்து first time என் சேனல் வாட்ச் பண்றீங்க அப்படினும்போது நான் எதுபோல வந்து வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியாம போக ரொம்பவே வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? நீங்க என்ன பண்றீங்க அப்படினா என்னோட சேனல்ல இருக்கக்கூடிய ஓவராலா வீடியோஸ் கிட்டத்தட்ட 1000 வீடியோஸ்க்கு மேல இருக்கும். போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் AdSenseல எப்படி ரிப்போர்ட் கொடுத்திருக்கேன். மோர் தென் 1 இயருக்கு அப்புறம் எப்படி ரிப்போர்ட் கொடுத்திருக்கேன். இன்னைக்கு ஏன் நான் இப்படி ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றது ஒன் டைம் பேக் எண்ட்ல போய் செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஏனா இந்த எக்ஸ்பெரிமென்ட் ஆக்சுவலி நீங்க இந்த வீடியோஸ் பார்க்கறீங்கன்னா இது ஒரு எக்ஸ்பெரிமென்ட் வீடியோ. எக்ஸ்பெரிமென்ட்னா நம்மளால earn பண்ண முடியுமா? ஆன்லைன்ல உண்மைக்குமே earn பண்ண முடியுமா அப்படின்றது பல டவுட்கள் இருக்கு இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில் கண்டிப்பா முடியும். $1ல ஆரம்பிச்சு ஃபார் மந்த்க்கு $1500 வரைக்கும் நாம வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணி காமிச்சிருக்கேன். வித் லைவ் ப்ரூஃபா நான் 2 இயர்ஸ் வந்து நான் வீடியோ கொடுத்திருக்கேன். டைமிங் வந்து பாத்தீங்கன்னா நைட் 11:40க்கு ஆரம்பிச்சு 12:20 வரைக்கும் இது போல டைமிங் ஷெட்யூல் ஒதுக்கி அந்த பர்టిక్యులர் டைம்ல கிட்டத்தட்ட 2 வருஷமா நான் வீடியோ கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் மோர் தென் எல்லா வீடியோஸையும் செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சோ ஏனா இன்னைக்கு ரேஞ்சுக்கு நான் வந்து ஜஸ்ட் ஃபாஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் வச்சு பேசிட்டு இருக்கேன். ரீசன் என்ன அப்படினா என்னோட காம்படிட்டர் தென் அதர் ஃப்ரீலான்சர் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படினா எனக்கு ஆகாதவங்க ஓபனா சொல்லணும் அப்படினா ஓகேவா? வேணும்னே VPN and proxy யூஸ் பண்ணி ஆட் கிளிக் பண்றாங்க. ஆட் கிளிக் பண்றது மூலமா என்ன ஆகுது அப்படினா எனக்கு என்னோட வெப்சைட் வந்து மோர் தென் அஃபெக்ட் ஆகுது. ஒன்னு அன்லிமிட்டட் ப்ராப்ளம் வந்து விழுந்துருது. அது போக சைட்டை வந்து மைக்ரேட் பண்ணி விட்டுறாங்க. மைக்ரேட்னா க்ளோன் பண்ணி வேற சைட்டை வந்து காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி. ஓகேங்களா? பிகினர்லாம் வந்து காமனா செய்யக்கூடிய தப்பு தான். பிகினர்ஸ் எதுவும் நம்ம சொல்ல முடியாது. ஏனா வந்து பிகினர் பொறுத்தவரைக்கும் எப்படி அவங்களுக்கு ஆர்டிகிள் ரைட் பண்ணனும்னு தெரியாது. அப்படின்றதால நாம ஒரு குவாலிட்டியா ஆர்டிகிள்ஸ் மேக் பண்ணி போடுறோம் அப்படினா அவங்க என்ன பண்றாங்க அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறாங்க அவங்க வெப்சைட்ல. என்னோட வெப்சைட்ல இன்டெக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட வெப்சைட்ல ஃபாஸ்ட் இன்டெக்ஸ் ஆயிடுது. ஓகேங்களா? அப்படினும்போது இது போல பல ப்ராப்ளம் நான் பார்க்கறதால என்னோட வெப்சைட் நேம் வந்து ஓபனா என்னால சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன். அதாவது ஒண்ணுக்கு மேற்பட்ட வெப்சைட்ஸ்க்கு மேல நான் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். என்னோட வெப்சைட் நேம் வந்து mrfull.com, mrfull.net, tunafish.us, 1c1.us ன்னு சொல்லிட்டு இது போல வீடியோக்காகவே எக்ஸ்பெரிமென்ட்டுக்காகவே பல டொமைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு எப்படி சொல்றது காமிச்சு எது போல ஆர்டிகல்ஸ் போடணும், எந்த ஆட் பிளேஸ் பண்ணணும், எந்த கண்டென்ட் டார்கெட் பண்ணணும் A to Z எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ பழைய வீடியோஸ்லாம் போய் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க. தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா வீடியோக்கு எண்டில் போகும்போது ரொம்ப ஓவர் டைம் ஆகிறதால பாதி பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 150 and 200 1500 வேர்ட்ஸ்க்கு மேலே இருக்கும். 100% யூனிக்காக இருக்கும். ஓகேங்களா? நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் நம்ம கேரண்டி கொடுக்கலாம். நீங்கள் AdSense அப்ரூவலுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி வெப்சைட் அப்ரூவல் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு வந்து CBC பேஜ் ஆர்எம் சுத்தமாக இன்க்ரீஸ் ஆகலை, ரெவன்யூ கம்மியாக வருது அப்படின்னா தாராளமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு டிஸ்கிரிப்ஷனாக என்னென்னு தெரிய மாட்டேங்குது. இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோட டைட்டில் கிளிக் பண்ணுங்கள். டைட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மோர்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோடைய மோர் தென் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். அதில் கான்டாக்ட் அஸ்ன்னு போட்டு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் மோர் தென் வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் அந்தமாரி IMன்னு சொல்லிட்டு மோர் தென் எல்லா சோஷியல் மீடியா டாப்பிக்கும் கொடுத்துருக்கோம். அதாவது மீடியா லிங்க் கொடுத்துருக்கோம். அபவுட் செக்ஷனில் போய் பார்த்தாலுமே உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? தென் ஏதாவது எங்கிட்ட வந்து டவுட்டாக இருக்குது பேசணும் அப்படின்னாலுமே தாராளமாக நீங்கள் கால் பண்ணி பேசலாம். அது லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி. நிறைய பேர் வந்து US, ஆஸ்திரேலியா அந்தமாரி Tier 1 கண்ட்ரிலேருந்து எனக்கு கால் பண்ணுறீங்க தமிழ் யூசர்ஸ். உங்களுக்கு வந்து டைமிங் ஜோன் வந்து மாறும். ஓகேங்களா? இப்போ யூஎஸில் வந்து நீங்கள் நைட்டு கால் பண்ணுறீங்க அப்படின்னா 10 மணிக்கு உங்களுக்கு அங்கே 11 o'clock ஆகும் பகலில். அப்படின்னும் போது டைமிங் எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் எந்த டைமில் கால் பண்ணாலும் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை வந்து நம்ம பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு வெப்சைட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல் ப்ரீமியம் தீம்ஸோடு உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறதுக்கு எல்லாரும் வந்து ப்ரீமியமாக ஒர்க் பண்ணணுன்னாவே கிட்டத்தட்ட 35,000 50,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க நண்பா. நாம் அவ்வளோலாம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு பிகினர் வந்து வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னும் போது அவ்வளோ அமௌண்ட்டு கேட்டால் அவங்க அப்பயே போயிடுவாங்க.
பட் நாம் வந்து மினிமமாக 15,000 அதாவது 15,000 இருக்குது அப்படின்னா என்னால் வந்து 1 இயருக்கு ஹோஸ்டிங் டொமைன் ப்ரொவைட் பண்ணி ப்ரீமியம் தீம்ஸ் உங்களுக்கு நம்ம வந்து போட்டு கொடுத்துடலாம். வித் ஆன்லைன் கிளாஸோடு உங்களை டீச்சுமே பண்ண முடியும் என்னால். ஓகேங்களா? இல்லை ப்ரோ என்னால் அவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னா மினிமமாக என்னால் 7,000லேருந்து வெப்சைட்டை பில்டு பண்ணி கொடுக்க முடியும் 1 இயர் ஹோஸ்டிங் டொமைனோட ப்ரொவைட் பண்ணி. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அது வந்து யூசருடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் வெப்சைட் கேட்கலாம், இல்லை பிளாக் வெப்சைட் மாதிரிட்டு இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பீங்க அதுக்கு, இல்லைனா உங்களுக்காக ஒரு ஃப்ரீலான்சர் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு மோர் தென் யூசருக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அதுக்கு தகுந்த போல் நம்ம வந்து வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டம் ஒர்க்கு தான். ஓகேங்களா? ஸோ வெப்சைட் உங்களுக்கு பில்ட் பண்ணி உங்களுக்கும் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் சர்வீஸ்னால் நல்லா புரிஞ்சுக்கணும். இது இவ்வளோ சர்வீஸ் சொல்கிறதுக்கு எல்லாமே ஒவ்வொன்று லிங்க்கில் இருக்கும். ஓகேங்களா? நம்ம வெப்சைட்டுக்கு இப்போது எனக்கு ஃபார் டேவுக்கு $97 இன்றைக்கி கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த $97 வந்ததுக்கான ரீசன் என்ன? வெப்சைட்டுக்கு ஆளுங்க வரணும்னா பேக்லிங்க் இருக்கணும். நம்ம போடக்கூடிய ஆர்டிக்கல், போஸ்ட்டுக்கு, பேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? பேக்லிங்க் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ தான் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரும். ஓகேங்களா? ஸோ டீட்டெயிலாக வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் சொல்கிறேன். ஸோ பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னா யூசருடைய ரெக்குவயர்மெண்ட், அதாவது நம்ம 5,000க்கு 3,000 பேக்லிங்க்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அதே போல் டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. 100% யூனிக்காக இருக்குது நம்ம பண்ணக்கூடியது. ஸ்பேம் ஸ்கோர்லாம் உங்களுக்கு எதுவும் ஏறாது. நான் கேரண்டி கொடுத்துலாம் 35 டேஸில் அவங்களுக்கு ஒர்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? தென் அது போக டொமைன் அத்தாரிட்டி மினிமம் 45+ வரைக்கும் நம்ம பண்ணலாம். டொமைன் ரேட்டிங்குமே 45+ வரைக்கும் பண்ணலாம். நீங்கள் ஆர்டர் கொடுக்குற டைமில் எந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். மினிமம் 5,000 பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு தேவையான SEO சர்வீஸ் மோர் தென் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO, ஒயிட் டாட் SEO, கிரே டாட் SEO, வெரி டேஞ்சரஸான பிளாக் டாட் SEO முதற்கொண்டு நம்மளால் டீச் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து ஒரு பிகினர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நீங்கள் மானிட்டேஷன் வாங்கியிருப்பீங்க. எப்படி SEO பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி பேஜஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும்னு தெரியல. நிறைய பேர் வந்து வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணி என்னென்னோ பண்ணிடுறாங்க. நான் ஒரு நார்மலாக பேசிக் அந்த பர்மாலன்ஸ் எப்படி கரெக்டாக வைக்கணும், டைம் ஜோன் எப்படி கரெக்டாக வைக்கணும், தென் அது போக பாடி, அதாவது ஹெட்டர், பாடி, ஃபுட்டர், இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் எப்படி மெனு செக்ஷன் ஆட் பண்ணுறது, ஃபுட்டரில் எப்படி மெனு செக்ஷன் ஆட் பண்ணுறது, ஒரு பேசிக் இது கூட தெரியாமல் நிறைய பேர் காசு வாங்கிட்டு ஏமாற்றிடுறாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? இந்த இடத்த வந்து மற்ற எந்த ஒரு ஃப்ரீலான்சரும் நான் அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்ல கிடையாது. ஏன்னா ஒரு வெப்சைட் பற்றி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கூட தெரியல அப்படின்னும் போது அவங்களுக்கு நம்ம வெப்சைட் பில்டு பண்ணி கொடுத்தது மட்டும் அவங்க ஒர்க் பண்ணுவாங்களா? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக முடியாது. ஏன் இந்த இடத்த நான் இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறேன் அப்படின்னா எங்கிட்ட வர சப்ஸ்கிரைபர் மோர் தென் அதர் ஃப்ரீலான்சர்கிட்ட போய்ட்டு காசு கம்மியாக ஒரு 7,000 10,000 இந்தமாரி நான் அமௌண்ட் அதிகமாக கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட காசு கொடுத்து அவங்ககிட்ட ப்ராப்பராக கைடன்ஸ் இல்லாமல் பேருக்கு வேர்ட்ப்ரெஸ் அக்கௌண்ட்டை மட்டும் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து எல்லாம் செட்டப் பண்ணி கொடுத்துட்டா ஒரு போஸ்ட் போகிறது எப்படின்னு தெரியல, ஒரு பேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரியல, SEOனா என்னன்னு தெரியல, அதுமாரி எது கேட்டாலும் தெரியல. அப்படி தான் அவங்ககிட்ட தான் பதில் வருது அப்படின்னா இது எப்படி நம்ம, அதாவது ஒரு பேசிக்கே தெரியாமல் எப்படி நம்ம வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு அது எப்படி கூகுள் ஆட்சன்ஸ்க்கு அப்ரூவல் காணிச்சு அதை மானிட்டேஷன் வாங்கி அதுக்கப்புறம் எப்படி ரெவன்யூ பார்க்க முடியும்? கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு வெப்சைட் வந்து ஒரு பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்போது மினிமமாக ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் மற்றவங்க என்னையும் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறேன்னா அதில் 100% உண்மை மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? மற்றவங்க வந்து ஒரு 3 மாதத்தில் ஏர்ன் பண்ணிடலாம், வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கினோடனே ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா வெப்சைட் மானிட்டேஷன்ன்றது ஜஸ்ட் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ணுமா தவிர உங்களுக்கு ஏர்னிங்கிறது ஃபார் டேவுக்கு $100 கிடச்சிடாது, ஃபார் மந்த்துக்கு $1,000 கிடச்சிடாது. அதுக்கான எஃபெக்ட் நம்ம போடணும். ஒரு பிகினராக இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னா உனக்கு மினிமமாக வெப்சைட்டை பற்றி A to Z எல்லாமே ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி உன்னால் ஒரு அளவுக்கு ஸ்டாண்டர்டாக என்றைக்கு சம்பாதிக்க முடியும் அப்படின்னா 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் ஆகிடும் நீ வெப்சைட்டை பற்றி கற்றுக்கிறதுக்கே. அந்த 1.5 வருஷத்தில் நீ என்ன கற்றுக்குறியோ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் உன்னால் ப்ராப்பராக வெப்சைட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக யூசர்ஸ் வெப்சைட்டுக்கு வந்து வரது மூலிமா தான் உனக்கு ஆட் கிளிக் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுக்கிடையில் தயவு செஞ்சு ரெவன்யூன்றது ஒன்றுமே எதிர்பார்க்க வேண்டாம். ஓகேவா? தென் நம்மக்கிட்ட மோர் தென் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் இருக்குது. ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். இதுக்கு மேலே நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டுடே டாலர் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா $97.43 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டே 0.01 வந்து கிடச்சிருக்கு.
லாஸ்ட் 7 டேஸில் $129.97 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவரால் எவ்வளோ இருக்குது அப்படின்னா $544.11 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. பேலன்ஸில் வந்து $66.87 வந்து இருக்குது. லாஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 00ன்னு இருக்குது. ஆக்சுவலி இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸில் நான் ஆல்ரெடி வீடியோஸும் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து நம்ம மல்டிபிள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ரிப்போர்ட் கொடுத்தாலும் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியாது. மோர் வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்க்கும்போது பேலன்ஸில் $66 இருக்குன்னா அது இதனுடைய சேமாக மேட்ச் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி பேக் ஹண்டில் ஒர்க் ஆகுன்றதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். கூகுள் ஆட்சன்ஸ்க்கு மட்டும் தான் நான் சொல்லக்கூடியது பொருந்தும். கூகுள் ஆட்சன்ஸ்லேயே இன்னும் 3 இருக்குது. ஆட் மொபைல், ஆட் மேனேஜர், ஆட்சன்ஸ் 360. இது 3த்துக்கும் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆட்சன்ஸில் மட்டும்தான் நண்பா நமக்கு கரெக்டாக, அதாவது நமக்கு எவ்வளோ பேர் வராங்கன்றது முக்கியம் இல்லை. நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு 1000 பேர் வரணும், 5000 பேர் வரணும், 10,000 பேர் வரணும், அப்படிலாம் ஒன்று கிடக்க கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு ரூல், ஆடு கிளிக்கு நடந்தால் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், இல்லைனா ஆகாது. ஸோ அந்த விதத்தில் நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வெப்சைட்டுக்கு இப்போ பாருங்கள், என்னோடய வெப்சைட்டுக்கு 160 பேஜஸ் அப்படின்னா அந்த 160 பேர் வந்ததால் கிட்டத்தட்ட நமக்கு $97 வந்துடுச்சா அப்படின்னா கிடையாது. கீழே பாருங்கள், 2 கிளிக்ஸ் தான் நடந்திருக்கு. அந்த 2 பேர் ஏதோ ஒரு யூஸர் வந்து ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு $97.43 கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு ஒரு ஜென்யூனாக ஒரு அளவுக்கு அமௌண்ட் ரெவன்யூ ரொம்பவே ட்ரஸ்டபுளாக வரக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் மட்டும்தான். சரிங்களா? அது இல்லாமல் நம்ம வெப்சைட்டுக்கு 1000 பேர் வரணும், 5000 பேர்னு ஆகணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை நண்பா. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து யூசர்ஸ் அதிகமாக இருக்காங்க, ஒரு லட்சக்கணக்கில் இருக்காங்க, ஒரு 10 லட்சம் பேர், 1 மில்லியன் யூசர்ஸ் ஃபார் மந்த்துக்கு உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்க. ஆட் லிமிட் அடிக்கடிக்கு விடுது அப்படின்னா ஆட் மோபுக்கு போகலாம். அங்கெல்லாம் வந்து ECBM கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க, இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஆட் மொபைல், ஆட் மேனேஜர், இதெல்லாம் எல்லாமே அப்ரூவ் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் கால் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வரதுக்கான மெயின் ரோல் என்ன ஆட்சன்ஸ் அப்படின்னா ஆடு கிளிக் நடந்தால் வரும், இல்லைனா வராது. ஓகேவா? சரி, இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பாக்ஸு ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். ஏன்னா பிகினர்ஸ் எல்லாரும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னும் போது உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால சொல்கிறேன். ஓகேவா? சரி, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் டுடே டாலர் இப்போ எனக்கு எவ்வளோ வந்திருக்கு, $97.43 வந்திருக்கு. இது வந்து திஸ் மந்தில் பாருங்கள் $544.11 வந்திருக்கு இல்லையா. இது கூட ப்ளஸ் பண்ணி தாங்க காமிச்சிட்ருக்கு. உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொன்னோம் அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்த்து அந்த செக்ஷனில் ஆட் ஆகி தான் காட்டும். அது $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, $1000 வந்தாலுமே கூட அது திஸ் மந்தில் இருக்கு இல்லையா அந்த செக்ஷனில் ப்ளஸ் பண்ணி தான் காட்டும். அப்போனா இந்த $97.43 வந்து இருக்கு இல்லையா, அதுவுமே திஸ் மந்தில் அந்த $544 கூட ப்ளஸ் பண்ணி தான் ஓவராலாகவே காட்டுது. சரிங்களா? அப்போது எஸ்டே அண்ட் லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட் அது எப்படி வருது அப்படின்னா டுடே டாலர் நைட்டு 12 மணிக்கு மேலே 12:05 12:10 இந்த டைமுக்குள்ளே இந்த பேஜ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா டுடே டாலர் இருக்கக்கூடியது எல்லாமே எஸ்டேக்கு போயிடும். எஸ்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸ் மொத்தமாக அப்படியே லாஸ்ட் 7 டேஸ் இந்த செக்ஷனுக்கு மூவ் ஆகிடும். ஓகேங்களா? தென் அப்போ மறுபடியும் எப்படி டுடேவில் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா கரெக்டாக 1 மணிக்கு டுடேவில் அந்த பர்டிகுலர் டைமில் அந்த 12 to 1 இந்த டைமுக்குள்ளே அந்த 60 நிமிஷத்தில் எவ்வளோ பேஜஸ் தென் எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்குதோ மறுபடியும் கரெக்டாக அது எக்ஸாக்டிங்காக 1 மணிலேருந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். புரியுதுங்களா? சரி, இப்போது பேலன்ஸில் $66.87 இருக்குது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு $100 வந்தால் மட்டுமே விட்ரால் வைக்க முடியும், இல்லைனா வைக்க முடியாது. சரிங்களா? சரி, இப்போது இந்த $97 கண்டிப்பாக உங்களுக்கு வருதா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நண்பா, இது வந்து எனக்கு சாதாரணமாக வரும். என் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியாமலாம் எல்லாம் தெரியும். ஏன்னா ஃபார் மந்த்துக்குன்றதை விட ஃபார் டேவுக்கு எனக்கு $700 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அப்படின்னும் போது இந்த $100ன்றதுலாம் எனக்கு $10 கணக்கில் உங்களுக்கு, அதாவது இப்படி தான் நான் சொல்லணும். ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் என் வீடியோஸ் பார்த்து மோட்டிவ் ஆகிட்டு நீங்களாக ஓன் ரிசர்ச் பண்ணுறதை விட ஒரு பெய்டு சர்வீஸ் ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னா நானே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம். பேக் ஹண்டில் எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி நம்ம எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணணும், எந்த நேச்சர்ஸில் ஒர்க் பண்ணணும், நம்மளுடைய காம்படிட்டர் யார், நம்ம எப்படி வேலை செய்கிறத நான் சொல்லிவிடுவேன். ஓகேங்களா? இல்லை நீங்கள் ஓன் ரிஸ்க் எடுத்து கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, $1 அமௌண்ட்டு தான். அது 10K இருந்தாலும் சரி, 15K இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் அமௌண்ட்டு தானே. நீங்கள் எங்கிட்ட வந்து ஹையர் பண்ண நீங்கள் லேர்ன் பண்ணாலும் சரி, இல்லை அதர் ஃப்ரீலான்சர்கிட்ட போனாலுமே சரி, கரெக்டான சப்போர்ட் இருக்கா, கால் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா, அதுமாரி A to Z எல்லாம் ரிசர்ச் பண்ணிவிட்டு 100% சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் காசு கொடுங்கலாம் கொடுக்காதீங்க. ஏன்னா வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது வெரி ஈஸி. உங்களால் வித்தவுட் அமௌண்ட்டில் $1 கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா 10% வரைக்கும் ஈஸியாக லேர்ன் பண்ணக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் எதுனா பிளாகர்னா என்னன்றது யூடியூப்பை சர்ச் பண்ணிங்க.
பிளாகர் வந்து பிளாக் ஸ்பாட் டொமைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்கலாம். அதாவது டொமைனுக்கு ரினியூல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸ்பீரியன்றது ஒன்று இல்லவே இல்லை. சரிங்களா? ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்னா பிளாகர் இருக்குது. அதில் போய் 1 ஒரு 3 மந்த் அதில் ஒர்க் பண்ணி பாருங்கள். கம்பல்சரி ஒரு பிளாகிங்னா என்ன, பிளாக் சைடு எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எப்படி ஒர்க் பண்ணணும், பேக் அண்ட் SEOன்றது ஒரு பேசிக் நாலேஜ் ஒரு 10% நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அட்வான்ஸ் லெவல் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா SEO தென் மாஸ்டர் ஆஃப் SEO அந்தமாரி எல்லாமே அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கணும் அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ் ஃபார் ஒன்லி. வேர்ட்ப்ரெஸ் மட்டும்தான் நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்க முடியும். ஏன் வேர்ட்ப்ரெஸ் தாண்டி எதுவுமே இல்லைனா நண்பா, அதெல்லாம் கஸ்டம் ஸ்கிரிப்ட் PHP அதாவது HTML ஜாவா பைத்தான் அதெல்லாம் யூஸ் பண்ணி அதாவது எப்படி சொல்கிறது, கஸ்டமைஸ்டாக பில்ட் பண்ணுறது. இதை வேர்ட்ப்ரெஸ்ன்றது என்ன தெரியுமா, எல்லாமே சாஃப்ட்வேர்ஸ் மூலிமா நம்ம யூஸ் பண்ணி ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ்ன்றது எப்படி தெரியுமா, இன்னும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா ஆண்ட்ராய்டு ஃபோனு மாதிரி ப்ளே ஸ்டோரில் எப்படி நமக்கு தேவையாக இருக்கிற கேம்ஸை சரி ப்ளக்கின் அதாவது சாஃப்ட்வேர்ஸை சரி ஏதோ ஒன்று நமக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணுறோன்னா ப்ளே ஸ்டோர் போய் வீடியோ எடிட்டரை வந்து இறக்கிட்டு வந்துடுவோம். அதேமாரி என்டர்டைன்மெண்ட்டுக்கு யூடியூப். அதுபோல் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனில் எந்த அளவுக்கு யூசர் ஃப்ரீயாக இருக்குமோ யூஸ் பண்ணால் அந்த போல் தான் இருக்கும் வேர்ட்ப்ரெஸ். ஆனால் பிளாகர்ன்றது எப்படி தெரியுமா, ஐஃபோன் மாதிரி பார்க்கவே கொஞ்சம் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். அது கற்றுக்கிறதும் கஷ்டம் பிளாகரு, அதை புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பிளாகர். ஏன்னா வேர்ட்ப்ரெஸ்ஸில் நீங்கள் SEO பண்ண உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் பிளாகருக்கு போயிட்டு கண்ணை மூடிட்டு SEO பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் நீங்கள் இடத்தோடனே பிளாகருக்கு போகிறீங்க அப்படின்னும் போது அது ஒன்றுமே இருக்காது. ஒரு A4 ஷீட்டில் ஒரு 4 கோடு போட்டு கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தா எப்படி இருக்குமோ அதாவது சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிளாகரில் ஒரு 10% ஈஸியாக லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேர்ட்ப்ரெஸ்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தென் டாபிக்குள்ளே வந்துடலாம். இப்போது இது போல் ரெவன்யூ வரணும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி ஒரு நேராச்சும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரிங்களா? சரிங்க வாங்க. இப்போது இந்த $97 வந்ததுக்கான ரீசன் என்னன்றது பார்த்துருவோமா? கீழே பாருங்கள் பேஜஸ். நான் ஆல்ரெடி சொன்னதான், இந்த 160 பேர் வந்ததால் எனக்கு இந்த ரெவன்யூ வந்திருக்கானே கிடையாது. கீழே பாருங்கள் 2 பேர் வந்து என்னோடய வெப்சைட்டில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் ஆட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆடை வந்து அவங்க தெரிஞ்சு கிளிக் பண்ணாங்களோ தெரியாமல் கிளிக் பண்ணாங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஆடை கிளிக் பண்ணிட்டாங்க. கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் ஆடை கிளிக் பண்ணதால் எனக்கு $97.43 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. நண்பா இந்த 2 கிளிக்கு இவ்வளோ டாலர் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். கம்பல்சரி ஜென்ரேட் ஆகும். ஏன்னா AdSenseல இது பாசிபிள் தான். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு கனடாவிலேருந்து ஒரே ஒரு யூஸருக்கு $700 ஃபார் கிளிக்கு எனக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? சரி. தென் இப்போ இந்த அளவுக்கு ரெவன்யூ வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது பக்கத்தில் பாருங்கள். பேஜ் RPM அண்ட் CVC. பேஜ் RPM $608.96 இருக்குது. CVC $48.72 இருக்குது. இது எப்படி இவ்வளோ வந்தது, இது வந்து எதனால் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் நார்மலாக எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஓவராலாக நான் சொல்லணும் அப்படின்னா எஜுகேஷன் கண்டென்ட்டு, அது டெக்னாலஜி ரிலவெண்ட்டாக இருக்கலாம், அதாவது ரிவ்யூஸ் ரிலவெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா எஜுகேஷனே வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை பற்றி எழுதுறீங்க. அதை தாண்டி என்டர்டைன்மெண்ட் இருக்குது, பிளாகிங் இருக்குது, ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, அதுமாரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொன்றும் இருக்கும் இல்லையா? அதுபோல் நான் ஒர்க் பண்ணக்கூடியது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் US, UK அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, கத்தார் அதுபோல் டயர் 1 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா? அந்த விதத்தில் நான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா இந்த 4 கண்ட்ரி தான் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸு, டெக்ஸஸ் கார் இன்சூரன்ஸ், இது போல் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா அதுபோல் ஆர்டிகல்ஸ் போட்டால் மட்டும்தான் நமக்கு ரெவன்யூன்றது அதிகமாக இருக்குது. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணாலும் சரி, எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணாலும் சரி, நான் சொன்னக்கூடிய இந்த 4 கண்ட்ரியுமே நீங்கள் ஃபோக்கஸாக இன்சூரன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது மூலிமா ரெவன்யூன்றது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கம்பல்சரி இன்க்ரீஸும் ஆகும். ஓகேங்களா? சரி. இப்போது இந்த பேஜ் RPM ஏன் வருது அப்படின்னா, நான் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுக்கு மினிமமாக ஒவ்வொரு கீவேர்ட்ஸுக்குமே $650 $700 இருக்கும். நான் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுக்குங்க. சரிங்களா? இந்த பேஜ் RPM வந்து நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு ஒரு யூஸர் வந்து தெரியாமல் ஒரு ஆட் கிளிக் நடக்குதுன்னா அது நம்ம வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அன்னைக்கு 24 ஹவர்ஸில் என்னென்ன கீவேர்ட்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அது ஓவராலாக தான் இந்த பேஜ் RPMல காட்டுது. சரிங்களா? ஆனால் கரண்ட்டாக நமக்கு ஒரு ஆட் கிளிக் நடந்தால் எவ்வளோ தெரியுமா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது? கீழே பாருங்கள். CBC $48.72 வந்து இருக்குது. அப்படின்னா ஒரு ஆட் கிளிக் நடக்குது அப்படின்னா $48.72 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. சரிங்களா? அப்போனா உங்களுக்கு இது போல் ரெவன்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் குவாலிட்டியாக டயர் 1 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஆர்டிக்கல் போடணும். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் நீங்கள் மற்ற எந்த கேட்டகரி கவர் அப் பண்ணாலுமே இன்சூரன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி போட்டால் மட்டும்தான் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுன்றது நல்லா தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? தென் பக்கத்தில் இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிட்டிஆர். இம்ப்ரெஷன் நம்ம வெப்சைட்டுக்கு இந்த 160 பேர் வந்திருக்குல்ல அந்த பேஜஸ், அந்த 160 பேரும் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருந்தாங்கன்றது தான் இந்த இம்ப்ரெஷன். அந்த இம்ப்ரெஷன் மூலிமா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுமானா கிடையாது. சரிங்களா? கீழே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் CTR வந்து பார்த்தீங்கன்னா 1.25% வந்துருக்கு. இப்போதைக்கு சைடு வந்து 100% சேஃப் ஜோன் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா
கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வெப்சைட்டுக்கு ஆட் லிமிட் அதாவது ஆட் லிமிட்ன்ற அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகக்கூடாது. நிறைய இருக்குதுல சொல்லணும்னா இன்டர்நெட்டாக தான் சொல்ல முடியும் ஒரு சிலதுலாம். ஓகேங்களா? ஸோ பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா அந்த பேஜ் சிடிஆர் வந்து 10க்கு மேலே போகக்கூடாது. 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுங்கள். 10க்கு மேலே போகுது அப்படின்னா சம்டைம் கம்பல்சரி ஆட் லிமிட் விழுந்துடும். ஓகேங்களா? சரி, இந்த டுடே டாலர் வந்ததுக்கான ரீசன் என்னன்றது பார்க்குறதுக்கு அது பார்த்துடலாம். தென் அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரிலேருந்து அந்த ஆடு கிளிக் நடந்துருக்குதுங்க பாருங்கள். யூஎஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் 160 பேஜோ, அதில் 2 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 2 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு கிட்டத்தட்ட $97.43 வந்து கிடச்சிருச்சு. இன்னுமே இது எக்ஸைட்டிங்காக பார்க்கணும் அப்படின்னா ரிப்போர்ட்ஸில் போய் ஓவரால் எல்லா கண்ட்ரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதிலே லாஸ்ட்டு இது டுடேவில் பார்த்தாச்சு அந்த $97.43 வந்ததுக்கு. இது ஓவராலாக லாஸ்ட் 7 டேஸில் எவ்வளோ வந்திருக்குன்றது நீங்கள் இதில் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். அதே யூஎஸ்லேருந்து தான் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே $129.97 மேலே இருக்கு இல்லையா அந்த ப்ளூ கலர் பாக்ஸில். அதே கீழே பாருங்கள், அதே சேம் தான். யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 662 பேஜஸ், அதாவது 662 பேர் வந்திருக்காங்க. அதில் ஃபார் கிளிக்கு சிபிசி எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $6.81 விதத்தில் ஆவரேஜ் பண்ணி நமக்கு கிடச்சிருக்கு. தென் அதில் அப்படியே அதுக்கு கீழே அப்படியே பார்த்தாச்சுன்னா இந்தியா, எனக்கு ஏன்னா இந்தியாவை பற்றி பேசுனாவே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தாங்க இருக்குது. ஏன்னா நான் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஆட்சன்ஸ் ஃபீல்டில். இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணதில் அதாவது நான் எல்லா மெத்தடுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எல்லா கேட்டகரியிலையுமே ஒர்க் பண்ணி பார்த்துட்டேன். பட் நமக்கு இந்தியாவிலேருந்து ஒரு நல்ல ஒரு ரெவன்யூ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஃபார் டேவுக்கு மினிமமாக 15,000 பேர்லேருந்து 30,000 பேர் உங்கள் வெப்சைட்டுக்கு வரணும். இப்படி வந்தாங்க அப்படின்னா மாதத்துக்கு $380 $700 வரைக்கும் வச்சு பண்ண முடியும். அதாவது நான் இவ்வளோ பேர் வந்தால் ஓகேவா, இல்லை எனக்கு வர்றதே 500 பேர் 1000 பேர் தான் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு யூஎஸ் யூகே அந்தமாரி டைம் கண்டே டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? தென் ஏன் அதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னா என் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ்லையும் போயிட்டு எந்த வீடியோனா நீ கிளிக் பண்ணி பாருங்கள், இந்தியாவிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்றது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்தியாவிலேருந்து நமக்கு எவ்வளோ தான் பேஜஸ் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டை கூட மானிட்டேஷன் வாங்கியிருப்பீங்க, வாங்காமலாம் இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு இந்தியாவிலேருந்து சிபிசி ஓவராலாக எவ்வளோ தெரியுமா கிடைக்கும்? 0.02 சென்ட்ஸு, அதிகபட்சம் 0.03 இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? $1ன்றது இந்தியாவில் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப பார்த்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகபட்சம் $1.50 வரைக்கும் சிபிசி ஃபார் கிளிக்கு கிடைக்குது. ஓகேங்களா? பட் ஆனால் இந்தியாவை பேஸ் பண்ணி யூசர்ஸ் வெப்சைட்டுக்கு வராங்க அப்படின்னா அது வர்ற யூசர்ஸ் வரட்டும், பட் பக்கத்துலேயே கூடவே பிக்கப் பண்ணிட்டு வந்துடுங்க. டைரம் கட்டி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்கன்றதான் இந்த வீடியோடைய எண்டு. ஓகேங்களா? தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஆட்சன்ஸில் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வெப்சைட்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் மோர் தென் யாராக இருந்தாலும் சரி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடையாது எந்த ரூட்டில் ஒர்க் பண்ணால் எப்படி அச்சீவ் பண்ண முடியும், ஷார்ட் அண்ட் டைமில் நம்மளால் மணி மேக் பண்ண முடியும் ஆன்லைனில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன் டைம் கால் பண்ணி பேசுங்க. கம்பல்சரி உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிடும் நம்ம இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணலாமா. ஏன்னா வந்து இங்கே டைமிங்கிறது கொடுத்தால் மட்டுமே எதுவாக இருந்தாலும் காம்பவுண்டிங் எஃபெக்டில் நமக்கு வந்து ரெவன்யூ கிடைக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து இடத்த உடனே சிபிசி ஏற்ற முடியாது நண்பா, நல்லா புரிஞ்சுக்குங்க. சிபிசின்றது என்ன, நமக்கு காஸ்ட் வழக்குக்கு எனக்கு வந்து சிபிசி ஒரு கிளிக்கு $48 வருது அப்படின்னா இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஏஜ் வந்து 8 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு டொமைனுக்கான ஏஜ். சரிங்களா? அப்போ இந்த 8 மாதம் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டென்ட்டு ஃபீட் பண்ணி $1 வந்து ஆவரேஜாக நமக்கு வந்து இந்த $48 வரைக்கும் சிபிசி கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. அதுவே இந்த மாதம் $1000 மேலே கிராஸ் ஆகக்கூடிய எல்லா அக்கௌண்ட்ஸுக்குமே ஏஜ் வந்து 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும். மினிமமாக 3500 ஆர்டிகளுக்கு மேலே நம்ம வெப்சைட்டுக்கு பப்ளிஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கான கீவேர்ட்ஸ்க்கான சிபிசி தான் கிடைக்கும். ஸோ அப்போது கூகுளுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். நான் இது அதாவது இப்போது நீங்கள் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் ஒர்க் பண்ணலாம், இல்லை டெக்னாலஜி ரிலேட்டட் நம்ம வந்து எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கான சிபிசி தான் நமக்கு அவுட்புட்டாக அங்கே வரும். கான்செப்ட் புரியுதுங்களா? இங்கே வேலை செஞ்சே ஆகணும் கம்பல்சரி. நான் வேலை செய்ய மாட்டேன் ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட், எங்கிட்ட காசுலாம் நிறையவே கிடக்குது, சும்மா ஜஸ்ட் ஃபார் ட்ரை பண்ணி பார்க்குறேன், வந்தாச்சு போனால் புஷ் அவ்வளோதான் அப்படின்னா நீங்கள் எப்போனா உள்ளே என்ட்ரி ஆகலாம். இல்லை வேல்யூ ஃபார் மணி எனக்கு வந்து $1 கேஷ் தானே இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்து நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு வந்து இப்போ ஒரு 10,000 எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற அப்படின்னா இன்றைக்கி ரேஞ்ச் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு இந்தியாவில் ஒரு பேசிக்காக எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாத ஒரு ஃப்ரெஷராக ஒரு இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா 10,000 15,000 உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த 1 மந்த் சேலரி எங்கிட்ட அப்படியே கொடுக்குறீங்கன்னும் போது நான் என்ன
சொல்கிறனோ அதை நீங்கள் கற்றுக்கிட்டு பேக்கெண்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்களாக A to Z நான் சொல்லி கொடுக்குறதெல்லாம் உங்களால் என்றைக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி தர்றீங்களோ அந்த வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தான் அந்த 1 இயர் மினிமம் டைம். அந்த 1 இயரில் நீங்கள் கற்றுக்குவீங்க. 1 இயர்க்குள்ளே மானிட்டேஷன் ஆனாலுமே கண்டென்ட்டு போட்டு நீங்களாக வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு 1000 பேர் என்றைக்கு ட்ரஸ்டபுளாக வர வைக்கிறீங்களோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எனிவே பாய் நண்பா. நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.